பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 39ல இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புல உள்ள வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். ஆமாங்க. ஸோ ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடா இருக்கும். ஸோ இந்த வசனத்துல கிடைச்ச அந்த நிறைவான பலன் வெளியரங்கமா எப்படி கிடைக்கும் அப்படின்றதான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு டே 39, நாளையோட இது முடிஞ்சிருங்க. இன்னைக்கு அந்த வெளியரங்கமான பலன் என்ன அப்படின்னா, நம்ம சாட்சிகளா இருப்போங்க. ஸோ கர்த்தருக்கு சாட்சிகளா இருப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளுடைய சாட்சியை மற்றவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம் மூலமாக தேவன் வெளிப்படுவாருங்க. அதற்கு நம்ம வேத வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமாங்க. சோ கர்த்தருக்கு நம்ம சாட்சிகளா இருக்கிறோங்க. கர்த்தருக்கு நம்ம சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மூலமாக கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அத மற்றவர்கள் பார்ப்பாருங்க. வெளியரங்கமான பலன் சொன்னேன் இல்லையா, நம்ம மூலமாக கர்த்தர் செயல்படுறார் அப்படின்றத ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவங்களோட கர்த்தர் இருக்கிறாங்க, அதனால இவங்க செய்யற காரியம் எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு சாட்சிகளா இருப்போங்க. சோ தேவனை குறித்த சாட்சி நம்ம சொல்லுவோம். அதற்கு இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். இங்க ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து சீஷர்கள் இயேசுவோட இருந்ததுனால எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கோம். நம்ம சாட்சிகளாய் இருப்போங்க. கண்டிப்பா நம்மளுடைய சாட்சி மற்றவங்களை உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கும். நம்ம மூலமாக கர்த்தர் அதை செயல்படுத்துவாருங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எப்படி பிதா இயேசு மூலமாக மகிமைப்பட்டாரோ அதே போலதாங்க கர்த்தர் நம்ம மூலமாகவும் மகிமைப்படுவார். நமக்கு காரியம் செய்கிறதன் மூலமாக அவர் மகிமைப்படுவாருங்க. இதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஜனங்கள் எல்லாரும் நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லுவாங்க. அப்படி வேதத்துல நிறைய பேரை குறிச்சு மற்றவர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் யார் அப்படின்னா தானியேல் தாங்க. சோ தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஆமேன். ஆமாங்க. இந்த காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். ராஜா, அதாவது பாபிலோன் ராஜா வந்துட்டு ஒரு சொப்பனம் பார்த்திருப்பாங்க. அந்த சொப்பனத்துக்குரிய மறைபொருளை வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. சோ இங்க சொப்பனத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. சொப்பனமும் சொல்லணும், அதற்குரிய பொருளையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ கட்டளை பிறந்திருக்கும். அப்போ தானியேல் ராஜா இடத்துல சொல்லுவாங்க. சோ தேவன் இடத்துல கேட்டு தேவன் இடத்துல ஜெபம் பண்ணி அந்த மறைபொருளை வெளிப்படுத்துவாங்க. சோ இந்த காரியத்தை வெளிப்படுத்தினது பின்னாடி அங்க ராஜா தானியேலை சொல்றாங்க, இது சாதாரண காரியம் இல்ல, உங்கள் தேவன் தான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை குறிச்சு இவர் சாட்சி சொல்ல ஆரம்பிப்பாரு. அடுத்த அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க மூலமா கர்த்தர் செயல்பட்டதை குறிச்சு அந்த ராஜா பார்த்து அப்பயும் சொல்லியிருப்பாரு, உன்னதமான தேவன் எனக்கு நிறைய அடையாளங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஜனங்களுக்கு சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இதே போலதான் நம்ம கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்கும் போது, சாட்சிகள் சொல்லும் போது நம்ம மூலமா செய்யற காரியங்களை பார்த்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. சோ இந்த சாட்சி மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம யோசேப்பை குறிச்சும் பார்க்கலாம். யோசேப்பு பார்வோனோட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது அங்க பார்வோனும் சொல்லுவாங்க யோசேப்பிட்ட, உன்னுடைய தேவன் உன்னோட கூட இருக்கிறார், அவர்னாலதான் இது சொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்வோன் சாட்சி சொல்லியிருப்பாங்க. சோ அதே போலதான் இன்னைக்கு நீங்க செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்திருக்கீங்க. இந்த டே 39ல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அதன் மூலமாக மற்றவர்கள் உன்னை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மற்றவர்கள் சொல்லுவாங்க. எல்லாரிடத்திலையும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றதை காட்டியும், அது மட்டும் இல்லாம கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனா இந்த 40 நாள் பிரேயருக்கு அப்புறம் பாருங்க,
மற்றவர்கள் உங்களை பத்தி சொல்லுவாங்க, கர்த்தர் இவளோடு இருக்கிறார், கர்த்தர் இவனோடு இருக்கிறார் அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பார்த்து சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. அதே போலதான் வசனத்துல வாசிக்கிறோம், சீஷர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, ஆதி முதல் நீங்க என்னோடு இருக்கிறீங்க, அதனால நீங்க சாட்சிகளா இருப்பீங்கன்னு. அதே போலதான் சீஷர்களை குறித்து சாட்சி சொன்னாங்க எல்லாருமே, இயேசு இவர்களோடு இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த சீஷர்கள் மூலமா தான் நம்மளும் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். சோ செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவங்க எல்லாருமே மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க, தேவனுக்கும் சாட்சிகளாய் இருப்பீங்க. சோ நம்மளுடைய சாட்சி நிறைய பேரை உயிர்ப்பிக்க வல்லதாய் இருக்கு. நான் மறுபடி சொல்றேன், சாட்சிகள் மூலமாக சுவிசேஷங்கள் நிறைய பரவுங்க, தீவிரமா பரவும். நீங்க கர்த்தருடைய வசனத்தை ஒரு இடத்துல போய் சொல்லுவீங்க, ஆனா அந்த வசனத்தை சொல்லும் போது சாட்சிகளோடு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இன்னும் அதிகமாக சுவிசேஷம் பரவுங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா சாட்சிகளா இருப்பீங்க. நீங்க சாட்சி சொல்லும் போதுதான் நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. சோ இந்த காரியத்தை நீங்க மனசுல வச்சுட்டு எப்பொழுதுமே நான் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன், என்ன குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுவார்கள் அப்படின்னு செயல்படுங்க. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆவியானவரே அப்பா, உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க கேட்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நாங்க ஆவியானவரே உண்மை குறித்து எங்கும் அப்பா சாட்சி சொல்லணும், நாங்க மற்றவர்களுக்கு ஆவியானவரே சாட்சிகளா இருக்கணும்ப்பா. ஆவியானவரே, மற்றவர்கள் எங்கள் மூலமாக தகப்பனே உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா. நீங்க அதற்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுக்கு செய்ய போகிற இந்த அப்பா கிரகிக்க முடியாத நன்மையை பார்த்து ஜனங்கள் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா, இந்த பிள்ளையோடு அப்பா தேவன் இருக்கிறார் என்று சாட்சி சொல்லத்தக்க ஆவியானவரே அப்பா, நீங்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த டே 39 வரைக்கும் நீர் எங்களை ஆவியானவரே அப்பா தொடர்ந்து உங்களுடைய சமூகத்துல உட்கார வைத்து இந்த செட்டைகளின் கீழ் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா உண்மையாய் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஜெபத்தை ஏறெடுத்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, பரத்துல இருந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறேன் டாடி. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ இன்னைக்கு சொன்னது மாதிரிதான், நீங்க சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னா உங்களோட சாட்சிகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது நான் கம்பல்சரியா சொல்லல, நீங்க இந்த சாட்சிகளை சொல்லும் போது சாட்சிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்க. அவங்க நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க, நீங்க சாட்சிகளாய் கண்டிப்பா இருப்பீங்க. சோ இந்த 39 நாளும் கண்டிப்பா கர்த்தர் ஏதாச்சும் ஒரு சின்ன அசைவனாச்சு இந்த பிரேயர் மூலமா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த காரியத்தை நீங்க எங்கிட்ட பகிரும்படிக்காக கேட்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.